அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்து அதை கேட்டிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே அவர் தோல் ஊட்டு நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரன் அவங்க 3 பேர்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பெரியவர் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு அவர் சந்திக்க முடியாது. எங்களுக்கு பெரிய ஆதரமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவண சார் பண்ணுறது சினிமா இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும் தினம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களை உதாரணங்கள் முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை. இந்திய சினிமாவின் அடையாளம், தமிழ் சினிமாவின் அடையாளம் சொல்லலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் நிறுவனம். அதாவது அந்த காலத்தில் நடிக்க சேட்டலைட் இதெல்லாம் இல்லாதப்போ சென்னைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணுன்னு ஆசைப்படுறது ஏவிஎம்மோட உருண்டைய. அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே எப்படியாவது போயிட மாட்டோமா அப்படி எல்லாருடைய கனவாகவும் இருந்தது இந்த ஏவிஎம் நிறுவனம். இன்றைக்கி சரவணன் சார் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையிலே எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்திய சினிமாவுக்கு அத்தனை ஹீரோக்களும் இந்த ஏவிஎம் நிறுவனத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இன்றைக்கி சரவணன் சார் நம்ம கூட இல்லை. இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம். உள்ளே நுழைய முடியுமா ஏவிஎம்குள்ளே அப்படின்னு இருக்கிற காலத்தில் உள்ளே வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். ஏவிஎம் நிறுவனத்திலே நானும் நடிச்சிருக்கேங்கிறது உண்மையிலே இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ஏவிஎம்மில் உள்ள முதல் படத்துலேருந்து ஜெமினி வரைக்கும் உள்ள அத்தனை படத்தையும் போட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் போட்டு அத்தனை பேரையும் போட்டு கடைசியாக ஜெமினிங்கிற அந்த படத்தை போட்டு அதில் ஒர்க் பண்ண கலைஞர், இயக்குனர் சொல்லி அந்த பேனரில் வைக்கும்பொழுது உண்மையிலே அது என்றைக்கும் மறக்க முடியாது. ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணதும் சரி, அவங்க கூட பணியாற்றுறதும் சரி, அவருக்கு அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்.